ரைட் அதில் 31 பார்ப்போமே. எம் திணிவை கொண்டிருக்கும் இரண்டு திணிவுகள் ஆறாரையுள்ள வட்டத்தில் தமக்கிடையுள் ஈர்ப்பு விசை காரணமாக சுற்றுகின்றன. ஒவ்வொரு திணிவும் இயங்கும் கதி. தமக்குள் ஈர்ப்பு விசை காரணமாக இயங்குதான். இப்படி ஆறாருடைய வட்டத்தில் இயங்குதான். ஒவ்வொரு திணிவும் இயங்கும் கதி கேட்காங்க. வி சில ஈர்ப்பு விசையை மையநாட்ட விசையாக கொண்டு இப்படி ஈர்ப்பு விசை எஃப் மையநாட்ட விசையாக கொண்டு வட்ட இயக்கம் நிகழ்த்தப்படும். எனவே மையத்தை நோக்கி எஃப் சமன் எம்ஏ. எஃப் வரப்போது ஜி எம் ஓவர் ஆர் ஸ்கொயர் சமனாய்க்கும் எம் வி வர்க்கத்தின் கீழ் ஆர். எம்எம் சுருக்கப்பட்ட ஆர் வர்க்கம் ஆர் போகும். அப்போ ஜி எம் ஓவர் 4 ஆர். ஆர் வர்க்கம் ஆர் ஒரு ஆர் கேன்சல் ஆகும். 2 4 சரிதானே. ஆகவே ஜி எம் ஓவர் 4 ஆர். இதான் வி. ஆன்சர் 4 ஆகுது. 31க்கு 4 சரிதானே. தம்முள் ஈர்ப்பு கவர்ச்சி விசை. அப்போ ஜி எம் ஓவர் தூரம் 2 ஆர் இடைத்தூரம் 2 ஆர் முழுவதையும் வர்க்கம் சரியா. சமன் எம் வி வர்க்கத்தின் கீழ் ஆர். மையநாட்ட விசை மையநாட்ட ஆர் முழு சமன்பாடு வி வர்க்கத்தின் கீழ் ஆர். ஃபோர்த் ஆன்சர். 32 பாபம். 32 ஈர்க்கப்பட்ட 1 மீட்டர் நீளக்கம்பி ஒன்றினது அடிப்படை சுரத்தின் மீட்டர் 320 ஹெர்ட்ஸ் ஆகும். அது இழுவையின் கீழ் உள்ளதும் 1 மீட்டர் நீளம் உள்ளதும் ஆனால் 4 மடங்கு பெரிதான விட்டத்தை கொண்டவன் அதே திரவியத்திலான இரண்டாவது கம்பி ஒன்றின் அடிப்படை மீட்டரன். ரைட். அடிப்படை மீட்டரன் எஃப் சமன் 1/2L ரூட் டி ஓவர் எம் என. அதே நீளமாம் அதே இழுவையாம் விட்டம் 4 மடங்கு பெரிதானதான். எம் பாரு நான் போட்டு இந்த சமன்பாடு எஃப் சமம் 1/2L ரூட் டி ஓவர் எம் பதிலா பையார் வர்க்கம் ரோன் எடுக்கலாம். அல நீளத்திணிவு பதிலா சரிதானே. அல நீளத்திணிவு பதிலா குறுக்கு வெட்டு ஏ ரோன் எடுக்கலாம். அலகு நீளத்திணிவு ஏரோ ஏ என்பது குறுக்கு வெட்டு பரப்பளவு. இப்போ பையார் வர்க்கம் ரோ. இதான் அலகு நீளத்திணிவுக்குரிய சமன்பாடு. குறுக்கு வெட்டு ஏ. டி மாறாது எல் மாறாது அதே திரவியம். அப்போ ஆர் வர்க்கத்தை வெளியெடுக்கலாமா. ஆர் வர்க்கத்தை வெளியெடுக்கலாம். ஆர் 2 வரும். இப்போ எஃப் நேர்த சமன் 1/r. இதுதான் தொடர்பு. இப்போ விட்டம் 4 மடங்காக மாறினா ஆரையும் 4 மடங்காக மாறும். ஆரை 4 மடங்காக மாறினா மீடுற 4 மடங்காக மாறும் தானே. விட்டம் 4 மடங்குன்றா 6 8 மடங்கு இல்லை. ஆரையும் 4 மடங்கு தான் சரியா. விட்டம் 4 மடங்குன்னு சொன்னால் 4 மடங்கு பெரிதான விட்டம் என்றால் ஆரையும் 4 மடங்கு தான். ரைட். 6 4 மடங்காக இருந்தால் இது 4ஆல் பிரிக்கினா இங்கே 4 பிரிக்கணுமே. எஃப் இப்போ 320 4 பிரித்தா 80 ஹெர்ட்ஸ் முதலாவது. 32க்கு முதலாவது சரியா. 32க்கு முதலாவது ஆன்சரா. முப்பத்தி 50 ஆகிய நீளங்களோட இரு சுரமண்டல குழல்கள் ஒருமிக்க ஒலிக்க செய்யப்படும் போது செக்கனுக்கு 3 அடிப்புகள் கேட்கின்றன. முனைவு திருத்தங்கள் புறக்கணிக்கப்படின் குழாயின் மீடரன்கள் முறையே. ஒருமிக்க ஒலிக்க செய்யப்படும் போது செக்கனுக்கு 3 அடிப்புகள் கேட்கின்றன. முனைவு திருத்தங்கள் புறக்கணிக்கப்படின் குழாயின் மீடரன்கள் முறையே.
ரைட் பாருங்க, 3 ஹெர்ட்ஸ் வித்தியாசம் வரணும் வேணும். 3 ஹெர்ட்ஸ் வித்தியாசம் வரணும். அப்போ எங்களுக்கு ஆன்சரில் பார்த்தா 3ஆவதையும் 4ஆவதையும் நீக்கலாம். இந்த அடிப்பு 3 ஹெர்ட்ஸ் தானே, 3 ஹெர்ட்ஸ் வித்தியாசம் வரணும். எனவே முதலாவதாக உங்களுக்கு என்ன செய்யலாம், ஸ்டார்ட்டுக்கு 3ஐயும் 4ஐயும் நீக்கிடலாம். மற்ற எல்லாத்துலேயும் 3 ஹெர்ட்ஸ் செய்கிறேன். ரைட் ரைட் கீழே வரும் எங்களுக்கு λ/4 சுரமண்டல குழால், இரு சுரமண்டல குழல்கள் ஆகிய நீளங்களையுடைய இரு சுரமண்டல குழல்கள் ஒருமிக்க ஒலிக்க செய்யப்படும் போது செகண்டுக்கு 3 அடிப்புகள் கேட்டன. முனைவு திருத்தங்கள் புறக்கணிக்கப்படும் குழாயின் மீட்டரங்கள் முறையே. ஒரு முனை மூடிய குழாய்க்கு எடுப்பேன் சுரமண்டல குழல்கள்னு சொன்னால் ஒரு முனை மூடியதா திறந்தா சொல்லப்பட்டு இல்லை. நான் ரெண்டுக்கும் செய்வேன், நான் பார்ப்பேன். ரெண்டுக்கும் சில நேரம் ஒரே ஆன்சர் தான் வரும். சரி, ரெண்டுலேயும் அடிப்படை எடுப்பேமா, அடிப்படை இதில் λ/4 எல்லுக்கு சமனாக வரும். λ சமன் 4L, F சமன் V/λ, V/λ. இதில் F நேரத சமன் 1/L என்று வரும். சரி, அதே மாதிரி இருமுனை திறந்ததாக இருந்தாலும் λ/2Lக்கு சமன் λ2L, அதில் F சமன் V/λ. ஆகவே F நேரத சமன் λக்கு பதிலாக 2L என்று போடலாமே. ரைட், அப்போ V/2L, V/2L. அப்போ F நேரத சமம் 1/L. அப்போ ரெண்டுலேயும் ஒரே முடிவு தானே. இங்கே V/4L, F V/4L. அப்போ F நேரத சமம் 1/L. இப்போ ஒரு முனை மூடியதா இருமுனை திறந்ததான்றதுல பிரச்சனை இல்லை, ரெண்டுலேயும் ஒரே முடிவு தான் வரும். F நேரத சமன் 1/L. ரைட், ஆக மீட்டரங்களோட விகிதம் பாருங்க. இப்போ நீளங்கள் 50க்கு 50.5, நீளங்கள் 50க்கு 50.5. அடுத்து தலைகீழாக மாறணும், மாறி வரணும். எஃப் வரணும் 50.5க்கு 50. தலைகீழ் பெருமான 1/L. அப்போ விகிதங்கள் மாறி வரும். 50.5க்கு 50. ரெண்டு பக்கம் 2ஆல் பெருக்கினா 101க்கு 100, 2ஆல் பெருக்கினா 202க்கு 200, 3ஆல் பெருக்கினா 303க்கு 300, 4ஆல் பெருக்கினா 404க்கு 400. 2ஆல் பெருக்கு 101க்கு 100, இதை 2ஆல் பெருக்கிற 202க்கு 200, இதை 3ஆல் பெருக்கு 303க்கு 300, இதை 4ஆல் பெருக்கு 404க்கு 400. அப்போ இந்த விகிதத்தில் எதுவும் வரலாம். இந்த விகிதத்தில் வந்து பாரு முறையே தானே கேட்குறான். மீட்டரங்கள் இப்படி வரலாம், இப்படி வந்தால் 0.5 ஹெர்ட்ஸ், இப்படி வந்தால் 1 ஹெர்ட்ஸ், 2 ஹெர்ட்ஸ், 3 ஹெர்ட்ஸ். 3 ஹெர்ட்ஸ் அடிப்பு வரண்டா ஆன்சர் 303, 300. பொருத்தமான 301வது ஆன்சர் 33க்கு முதலாவது. இப்போ சிம்பிளானாவா அது ஒரு முனை மூடியதா இருமுனை திறந்ததா அல்ல, எதுக்கும் பொதுவானது F நேர சமன் 1/L. ரெண்டு வரும். அது ஒரு முனை மூடிய குழாய்க்கும் வருது, இருமுனை திறந்த குழாய்க்கும் வருது. F நேர சமம் 1/L. அப்புறம் நீளத்தை விகிதத்துக்கு மறுதலையாக தான் நம்ம என்ன வைக்கணும், மீட்டரம் விகிதம் வைக்கணும். அப்போ நீளங்கள் 50க்கு 50.5, மீட்டரங்கள் 50.5க்கு 50. நான் சும்மா இதே விகிதத்தை போட்டு பார்க்குறேன். 2ஆல் பெருக்கினா 101க்கு 100, திரும்ப இவர் 2ஆல் பெருக்கினா 202க்கு 200, இதை 303க்கு 300 சொல்லலாம், 404க்கு 400. இந்த கம்பினேஷன் ஆயிருந்தா 1 ஹெர்ட்ஸ் வரும், இந்த கம்பினேஷன் ஆயிருந்தா 0.5, இதாயிருந்தா 2 ஹெர்ட்ஸ். அப்போ ஈக்கணும் இது 303, 300, 3 ஹெர்ட்ஸ். வரல.
ரைட், அடுத்தது பார்ப்போம். 34 42 சென்டிமீட்டர் நீளமும் 6 மில்லிமீட்டர் விட்டமும் உடைய ரப்பர் நாடா ஒன்றில் கவன் ஒன்று ஆக்கப்பட்டுள்ளது. கெட்ட போலன்னு தாராங்களே, கெட்ட போலன்னு சொல்லி அந்த இழுக்கிறதுனா 20 கிராம் திணிவுடைய சிறிய கல்லொன்று இக்கவனில் வைக்கப்பட்டு ரப்பர் நாடா 62 சென்டிமீட்டர் இழுக்கப்பட்டு விடுவிக்கப்படுகின்றது. கல் 20 ms-1 வேகத்துடன் நாடாவிலிருந்து விடுவிக்கப்படுமேனின் ரப்பரின் யங்கின் மட்டு யாது? நான் பொதுவாக கணிப்பை செய்வோம். அதில் இப்போ ஒரு கவன் இந்த அமைப்பில் உள்ளதா, இந்த ரப்பர் நாடா இப்படி நீட்டப்பட்டு அதோட கல் வைக்கப்பட்டு அடிக்கப்படுதா? சரி, இது 20 ms வேகத்துடன் நாடாவிலிருந்து விடுவிக்கப்படும் ரப்பர் யங்கின் மட்டு யாது? நாடா ஈர்க்கப்பட்ட நாடால சேமிக்கப்பட்ட சக்தி half Fe, அது இயக்க சக்தியா மாறும்னு எடுக்கலாம். half mv²ன்னு சொல்லி எஃப்க்கு பதிலா இப்போ half of கேன்சல், எஃப்க்கு பதிலா YAE/L into E equal mv². இனி y கேள்வினா y mv² L/AE² எடுக்கலாமே. இனி சுருக்கல் தான் இதில் 20 கிராம் வேகம் 20 m 20 கிராம், அப்போ 20 தர 10⁻3 வேகம் 20, அப்போ 20 தர 20 நீளம் 42 சென்டிமீட்டர், இப்போ 42 தர 10⁻2 கீழே குறுக்கு வெட்டு பரப்பு πr வர்க்கம். நான் வேற போட்டுக்கொள்கிறேன். குறுக்கு வெட்டு பரப்பு πr வர்க்கம். இப்போ π இன்ட்டு r 6 மில்லிமீட்டர்ண்டா 3 மில்லிமீட்டர்னா விட்டம் 6 மில்லிமீட்டரா 3 மில்லிமீட்டர், 3 தர 10⁻3 முழுவதையும் வர்க்கம். சரி, ரைட். பைட பெருமானமும் 22 7 போடுவேன், பிரதிடையன் பாவம் தேவையாய்ந்தா சுருக்குவோம். πr வர்க்கம் இது வரப்போகுது 9 தர 10⁻6னா 9 தர 10⁻6. இல்லை ஈ வர்க்கம் நீட்சி வர்க்கம் 42லேருந்து 62 அதிகரிக்குதுன்னா நீட்சி எவ்வளோ? 20 சென்டிமீட்டர். அப்போ 0.2 மீட்டர்னா 0.2 வர்க்கம் பண்ணி போடுவோம். அப்போ 0.2 வர்க்கம். ரைட், சுருக்கி பாருங்க, ஏதாவது ஒரு விட வருதுன்னு பாருங்க சுருக்கி. இதில் சுருக்கினா 2.97 தர 10⁻6 வருகுதாமா சார் 34க்கு. என்ன ஆன்சர் ஓல்ல அந்த ஸ்கீம்ல 5 போட்டிது அப்படியா? இது நான் செக் பண்ணி சொல்றேன். நான் ஏன் ஓல் கொடுத்தேன்னு சரியா? நான் சுருக்கின ஒரு ஆன்சர் வார மாதிரி இருக்கிறீங்களா? ரைட். அண்ட் 35 பாருங்க. 35 காட்டியவாறு புறச்சுற்று கொண்ட செயற்பாட்டு விரியலாக்கி சுற்றை படம் காட்டுகிறது. V0 இழிவடைவதற்கு தொடுசாவி S தொடப்பட வேண்டிய இடமும் இந்நிலையில் பயப்பு அழுத்தம் V0 முறையே. இது உண்மை இந்த மாதிரி அமைப்பில் உள்ள சுற்று தான். நான் இப்படி பார்க்குறேன்.
R1 R2 இவர் தான் இன்புட் வழங்குது, நீங்களாம் அவுட்புட் எடுக்கு. இப்போ நயத்துக்குரிய சமன்பாடு என்ன? நயத்துக்குரியது வோல்ட் அளவு நயம் இது என்ன வடிவம்? இது என்ன நயத்துக்குரிய சமன்பாடு? வளமே R1 இங்கே R2 அங்கே ரைட். எப்படி ஒரு நயத்துக்குரிய சமன்பாடு? இது நேர் மாறாத விரியலாக்கின இப்போ இப்போ ப்ளஸ் வழங்கிக்கு மைனஸை உள்ள பக்கத்தை போய் திருப்பி செஞ்சுக்கிற. அப்போ நேர் மாறாத விரியலாக்கி 1 + R2 × R1. நயம் A வந்து 1 + R2 × R1. நயத்துக்கு இழிவு பெருமானம் கேட்டீங்க. அப்போ ஏண்டா V0 இழிவடைவதற்கு தொடுசாவிய அவுட்புட் இழிவாகிறதுக்கா தொடப்பட வேண்டிய இடமும் இந்நிலையில் பயப்படுத்தும் V0 முறையே. இப்போ அவுட்புட் இழிவாகணும்டா நயமும் இழிவாகணும். இப்போ நயம் இழிவாகணும்டா R2 இழிவாகணும், R1 உயர்வாகணும். அது R2க்கு இழிவு வரும், R1க்கு உயர்வு வரும். எப்போ இந்த இந்த தொடுகைக்கு கீழே உள்ளது தான். இப்போ அதாவது அந்த சுற்றுலா பாருங்க, இப்போ 5 கிலோ 7.5 2.5 இதுதான் குழந்தை இங்க தொடுக்கலாம். உண்ட எக்ஸுக்கு தொடுக்கலாம், வைக்கு தொடுக்கலாம். தொடுகைக்கு மேலுள்ள தடை தான் R2, தொடுகைக்கு கீழுள்ள தடை தான் R1. இங்க பார்த்து இழிவாக R2 இழிவாகணும். அப்ப மேலுக்குள்ள தடை இழிவாயிக்கணும், கீழுள்ள தடை உயர்வாயிக்கணும். எங்க இணைக்கப்படணும்? எக்ஸுக்கா வைக்கா? எக்ஸ் ஒய் தான் இணைப்பு. ஆன்சரை பாருங்க, எக்ஸ் அல்லது ஒய் தான். எக்ஸுக்கா வைக்கா? விளங்க இல்லை? நயம் இழிவாகத்துக்கு 1 + R2 × R1 இது இழிவாகணும்னா R2 சிறிதாகணும், R1 பெரிதாகணும். ஏக்கு சிறிய பெருமானம் வரணும்னா மேலுள்ளால் சிறியதாயிக்கணும், கீழுள்ளால் பெரியதாயிக்கணும். சொல்லலாங்க ரைட். இதில் எக்ஸை தொடுத்தாக்கி அது நடக்கும், வைக்கு தொடுத்தாக்கி. இப்போ R2 என்பது இந்த தொடுகைக்கு மேலுள்ள தடை. இதுதானே இப்போ எஸ் தந்திக்கிறாங்க. எஸ் இந்த இடம், அதுக்கு மேலுள்ள தடை தான் R2, கீழுள்ள தடை தான் R1. ஆக இதில் தொடுத்தா வரும் யாராவது எக்ஸுக்குண்ணா சரியா? எக்ஸு தொடுத்தா தான் மேலுக்கு இழிவு வரும், கீழுக்கு உயர்வு. ஆகவே இழிவு பெருமானம் வரும், A மினிமம். எக்ஸுக்கு தொடும்போது 1 + R2 5 கீழ் 10, 5 கீழ் 10 1.5 வரும். அப்போ A மேக்சிமம் எவ்வளோ வரும்? வைக்கு தொடுத்தாக்குண்ணா. வயல தொடுத்தா பாருங்க, மேலுக்கு 12.5, கீழுக்கு 2.5. 1 + இங்கே 12.5 / 2.5 சுருக்கினா எவ்வளோ? 600 வரும். இப்போ இன்புட் வோல்ட் அளவு பார்த்தா -0.5 வோல்ட். இன்புட் பாருங்க, இன்புட் பாருங்க -0.5 வோல்ட். இங்க 3 கிலோ தடை இயந்திரத்துக்கு மின்னோட்டம் ஓடாது. அப்படி 0.5 வோல்ட். இது 0 வோல்ட் எடுத்தா இது 0 வோல்ட் போய் தொடுத்திக்கு. இது 0 வோல்ட் எடுத்தா இவ்விடமும் 0 வோல்ட். இது -0.5 வோல்ட். அவுட்புட் சமனாயிக்கும், வி அவுட் சமனாயிக்கும் A × V இன்னுக்கு. இப்போ 0.5 1.5 அளவுக்கு எவ்வளோ வரும்? 0.75 0.75. இங்கே மைனஸால் இன்புட் மைனஸ் என்பதால் அவுட்புட்டும் மைனஸில் வரும். இப்போ A வந்து 1.5 தர, இது -0.5. எனவே ஹாஃப் தானே சுருக்கினா -0.75 வோல்ட். எனக்கு ஆன்சர் எது?
அது வருது. இன்னொரு சிக்கல் வார மைனஸை யோசிச்சா இழிவு வாரதில்லைன்னு சொன்னேன்னா சரியா? மைனஸை யோசிச்சா இழிவு வாரன்னு சொல்லு. இழிவு வோல்ட் அளவே கேட்குறாங்க. அந்த நயம் இழிவா, பருமன் இழிவா, அல்ல குறியோட இழிவான்னு சொல்லு. தாழ் வோல்ட் அளவான்னு சொல்லு. ரைட். வைக்கிணைத்த அவுட்புட்டை சொல்லுமா. வைக்கிணைத்த அவுட்புட் என்ன? வைக்கிணைத்த வி அவுட் வந்து ஏட பெருமானம் 6 தர -0.5 பெருக்கினா -3 வோல்ட். இழிவு வோல்ட் அளவுன்னு கேட்டால் எது வரணும்? அப்போ இழிவு அடைவதற்கு அந்த இழிவண்டதை விட அவங்க தாழ்வண்டு சொல்லியிருந்தா தாழ் வோல்ட் அளவு வரணுமெண்டா, உயர் வோல்ட் அளவு தாழ் வோல்ட் அளவு வரணுமெண்டா. -0.75 -3 வோல்ட், -3 தான் தாழ் வோல்ட் அளவு. நயம் இழிவல்ல, பருமன் இழிவல்ல சானே. அதாவது இந்த பருமன் இழிவுன்னு கேட்டால் இழிவு பருமனை இல்லை, பருமனை மட்டும் கேட்டால் குறைந்த பருமன் 0.75 சரியா? பருமன் இழிவெல்லாம் அந்த குறியோட இழிவு தாழ் வோல்ட் அளவு வாரது யாருன்னு கேட்டால் இவர் தான் ஆன்சரா வயல் உள்ளது. இந்த ஆன்சர் 35 கொடுத்திருக்கிறாங்க. 2வது அவன் எதிர்பார்த்துக்க இந்த வைக்கு இணைக்கப்படுது, வைக்கு இணைக்கப்பட எதிர்பார்த்துக்கிறான். இது எக்ஸுக்கு இணைக்கப்பட்டா வாரது, எக்ஸுக்கு இணைக்கப்பட்டா வாரது, இது வைக்கு இணைக்கப்பட்டா வாரது. முதலாம் கண்டிக்கு நயத்துக்கு பெறத்தக்க வீச்ச கண்டிக்கு முதலாவது நீங்கள் இது நேர்மாறாத விரியலாக்கி என்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த அமைப்பு நேர்மாறாத விரியலாக்கி என்று விளங்க எடுக்கணும். 2வது அதுக்குரிய சாம்பாடு 1 + r2 r1 அதை வைத்து எக்ஸில் கனெக்ட் பண்ண என்ன, வையில் கனெக்ட் பண்ணான்னு கண்டிக்கிறேன் சரி. ஏன்னா 2ஐயும் கண்ட ரீசன் எனக்கு இப்போ கேள்வி போகணும், டவுட் வருது இவங்க எதை கேட்டிப்பாங்கன்னு சொல்லி. அதனால் 2ஐயும் காணுங்க. ஏன்னா உண்மையாக அந்த பருமன் இழிவாய்க்கிறதா அல்லது குறியோடு இழிவாய்க்கிறதான்னு சொல்லி எனக்கு இங்கே பார்த்தா விலங்கு. இங்கே மைனஸ் வந்து எங்கள் அவுட்புட் மைனஸ் வரணும். அவுட்புட் மைனஸ் வந்தால் இழிவண்டு வரும்போது சின்ன சிக்கல் உண்டு. பருமன் இழிவா அல்லது உண்மை அந்த குறியோட இழிவான்னு சொல்லு. குறியம் கருதி இப்போ மறையலாம் சொல்லு. மறையலை மறை 3 விட மறை 5 இழிவானது, மறை 5 விட மறை 10 இழிவானது சரியா? உண்மை பருமன் இழிவா அல்லது அந்த மைனஸ் குறியோடு உள்ள இழிவான. அதனால் டவுட் வரலாம். 2 செஞ்சுட்டு போகிறேன். அப்போ பார்த்தா எனக்கு விளங்குது இதுதான் தாழ் வோல்ட் அளவு, இழிவு வோல்ட் அளவு. எனவே ஆன்சர் 2வது 35க்கு 2. 36 பார்ப்போம். திரவம் ஒன்றின் தோற்ற விரிவு குணகங்கள். செப்பு பாத்திரத்திலும் வெள்ளி பாத்திரத்திலும் வெப்பமேற்றும் போது முறையே C,S ஆகும். செப்பின் A பரிமாண விரிகை திறன் α எனின் வெள்ளியின் A பரிமாண விரிகை திறன் யாது? தோற்ற விரிதிறன் கேமா A 36வது சமன் கேமா R - 3α அது வருவேனா ரைட். கேமா R என்றது இருப்போம், அது மாறாது. அப்போ இது கேமா A + 3α. இப்போ திரவத்தில் கேமா R சமனே உண்மை விரிதிறன் சமன் தானே. இப்போ மற்ற 2 கேமா A + 3α சமப்படுத்தலாம். அப்போ விரிவு பாருங்க. செப்பு பாத்திரத்தில் செப்புல C ரைட். இது தோற்ற விரிதிறன் C. அப்போ C + 3α சமனாய்க்கணும். உண்மை விரிதிறனுக்கு சமன்பாடு. உண்மை விரிதிறன் கேமா R ரியல். திரவத்தில் உண்மை விரிதிறன் மாறாது. இது வெள்ளி. வெள்ளிக்கு போனா கேமா A வந்து கேமா R சமப்படுத்தியா. கேமா R என்பது மாறாது. கேமா R சமன் கேமா R தான். 2 சந்தர்ப்பத்தில் செப்புல இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் உண்மை விரிதிறன் ஒன்று திரவத்தில். கேமா A என்பது தோற்ற விரிதிறன். அப்போ C + 3α சமனாய்க்கும் S + 3β. பீட்டான்னு போடுவோமே வர வெள்ளியிட விரிதிறன் பீட்டான்னு எடுப்போமே. ஆக பீட்டா சமன் எப்படி வரும்? அப்போ பீட்டா
C plus 3 alpha minus S over 3 இதான் பீட்டா. இதை கழிக்க 3ஆல் பிரிக்கிறேன். ஆன்சர் அது ரெண்டாவது 36க்கு ரெண்டாவது. முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழில் வழங்கணும் பிள்ளைகள் ஒரு பாத்திரத்தில் திரவம் எடுத்து இப்போ டீட்டான்னு எடுத்தா இவர் ஜி சைன் டீட்டாவோட ஆர் முடிகினா பாத்திரத்தில் திரவம் சரியாகவே இந்த வடிவத்தில் இருக்குமா, இந்த ஷேப்பில் இருக்கும். ஜி சைன் டீட்டாவுடன் ஆர் முடிகினா சரியா. சுயாதீன ஆர்முடுகள் ஜி சைன் டீட்டா என்பது இங்கே சுயாதீன ஆர்முடுகள். ஒப்பமான சாய்தளம் வழியே சுயாதீன ஆர்முடுகள் ஜி சைன் டீட்டான்னு வரும். ஆகவே ஓய்வில் வைத்தா அது கிடையாக இருக்கும். இப்படி ஓய்வில் வைத்தா கிடையாக வரும். ஓய்வில் வைத்தா இப்படி கிடையாக வரும். அது முதலாவது கிடையா தரப்பட்டு பாருங்க. சாய்தளம் ஒன்றின் மேற்பரப்பு மீது வைக்கப்பட்ட நீர் கொண்ட பாத்திரம் ஒன்றில் உள்ள நீர்மட்டங்கள் கிடையாகவும் சாய்தள மேற்பரப்புக்கு சமாந்திரமாக காணப்படுகின்றன. முறை 1,2 உள்ள சாய்தளத்தின் மீதான இயக்கங்களை திறம்பட விவரிப்பது. முதலாவது இது ஓய்வாயிக்கணும் அல்லது சீரான வேகம். ரைட். ஆர்முடுகள் பூச்சியமாயிக்கணும். இதில் ஆர்முடுகள் பூச்சியம், இதில் ஆர்முடுகள் ஜி சைன் டீட்டா, இதில் ஆர்முடுகள் பூச்சியம், இதில் ஆர்முடுகள் ஜி சைன் டீட்டா. ரைட். இதில் ஜி சைன் டீட்டான இங்கே 30 தான். இப்போ ஜி சைன் 30 என்னது சமனா வரும் 30 பாய் ஆயிருந்தா ஜி பை 2. ஜி சைன் டீட்டா பா ஜி சைன் 30, ஜி சைன் 30 இந்த கேள்வியில் உள்ளது. அப்போ ஜி பை 2 ஆர்முடுகள். அதே மாதிரி தான் இந்த இதில் அதாவது இந்த ஊசல்களையும் இதே கான்செப்ட் மாற. ஊசல்கள்லையும் அதாவது இப்படி ஒரு ஊசல் இப்போ நிறுவலாம் மேன் சமாந்தரமாக மாறன்றது நான் முடிவை மட்டும் தாரணதான். இப்போ ஊசலாயிருந்தாலும் ஒரு ஊசலாயிருந்தாலும் இப்படி சுயாதீனமாக ஆர்முடுகும் ஆயிருந்தா சாய்தளம் வழியே, அது ஒப்பமான சாய்தளம் வழியே சுயாதீனமாக ஆர்முடுகும் ஆயிருந்தா அவட தானம் இப்படி தான் வரும். ஒரு ஊசல் இருந்தா சரி, அது ஒரு ஊசல் தொங்கவிடப்பட்டிருந்தா அல்ல ஒரு இலை ஒரு திணிவு கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தா சரிதானே, தொகுதி ஆர்முடுகும் போது அவர் அந்த மேற்பரப்பு செங்குத்தா வர மாதிரி தான் வரும். அதாவது ஒப்பமான சாய்தளம் வழி நான் பாக்கி ஆர்முடுகள் ஜி சைன் டீட்டாண்டு அந்த பெருமானத்தோட ஆர்முடுக நேரம், அந்த பெருமானத்தோட ஆர்முடுக நேரம் கிளியரா சரியா. இது செங்குத்தா வரும் சரி. அதனால இதில் நிறுவனம் அவங்களுக்கு இழுவேலம் போட்டு நிறையிட கூறு வரணும்னு எடுத்து இந்த கோணங்களை கண்டுபிடிச்சா சரியாகவே இதுக்கு செங்குத்தா வரும். அது சரி. இல்லை சும்மா உண்மையில ஒரு அல்ஃபா சாய்வில் எடுத்து இழுவையை குறித்து நிறைய குறித்து இங்கே ஆர்முடுகோணம் ஜி சைன் டீட்டாவோட ஆர்முடுகோணம் எடுத்து சாம்பாடை போட்டால் சரியாக இந்த செங்குத்தா வர மாதிரி வருமா. தேனை செஞ்சு பாருங்கள், அதை செஞ்சு பாருங்கள். ரைட். இப்போ ஆன்சர் வந்து எத்தனாவது? 3வது. முதலாவது ஆர்முடுகள் பூச்சியம் ஆயிக்கணும், கீழ் நோக்கி சீரான வேகம். அடுத்ததில் ஜி சைன் டீட்டா வாய்க்கணும். இங்கே 30 பாய் ஜி சைன் 30, சைன் 30 ஹாஃப், அப்போ ஜி பை 2, ஜி பை 2. முப்பத்தி எட்டாவது. முன்னூறு வோல்ட்டிற்கு இணைக்கப்பட்ட 45 ஓம் தடையுடைய ஒரு வெப்பமாக்கிய ஒரு அறையின் வெப்பநிலை 20 பேணப்படுகிறது. 1 மீட்டர் வர்க்கம் பரப்புடையதும் 2 மில்லிமீட்டர் தடிப்புடையமான ஒரு கண்ணாடி அனலோடு மட்டுமே வெப்பம் கடத்தப்படுகிறது எனில் ஜன்னலின் வெளிமேற்பரப்பின் வெப்பநிலை சரியா. ஒரு அறையில் இப்படி ஒரு ஜன்னல் இருக்கிறான்,
ஜன்னலோட மாத்திரம்தான் வெப்பம் வெளியேற அனுமதிக்கப்படுதா, கடத்தப்படுதா? உள்ளுக்கு நான் உட்பக்கம், இதா இது உட்பக்கம், இன்சைட் இது அவுட் சைட். இப்போ 300 வோல்ட்டிற்கு இணைக்கப்பட்ட 45 ஓம் தடையுடைய வெப்பமாக்கியால் ஒரு அறை வெப்பநிலை 20 பேணப்படும் அர்த்தம். அப்ப இதை 20 பேணத்துக்கு ஒரு ஹீட்டரை பயன்படுத்துறேன். அதாவது சூழல் வெப்பநிலை குறைவாய்ந்திக்கணுமே, இது நீங்க ஹீட் ஆகிறதுக்கு பயன்படுத்து. நீங்க இங்க பிறப்பிக்க வெப்பம் சூழலுக்கு இழக்கப்பட்டு கொண்டு விலங்க. இங்கெல்லாம் அது மாறி நடக்கு. நாங்கள் ஹீட்டர் போட்டு ஹீட் பண்ணணுமா எங்கட அறைகளை? கிளாஸ் ரூமை ஹீட்டர் போட்டு ஹீட் பண்ணணுமா? இல்லை. சூழலேருந்து வெப்பம் என்ன செய்யும்? உட்பக்கம் வரும். சூரிய வெளிச்சம் வந்து பட்டு சூரிய ஒளியிலிருந்து வர வெப்பம் இந்த ஸ்லாப்பில் பட்டு அது ஹீட் ஆகி விலங்க. இது அப்படி இல்லை. இது அந்த குளிர் பிரதேசங்கள் நடக்குது. ரைட். இது என்ன செய்தாங்க? இப்படி ஒரு ஹீட்டரை போட்டு வெப்பத்தை பிறப்பிக்காங்க. கியூ அந்த பிறப்பிக்க வெப்பம் இதனூடாக இப்படி கடத்தப்படுது. உட்பக்கம் 20 பாகைசிலிக்கும் வெளிப்பக்க வெப்பநிலை கேள்வி தீட்டா பாகைசி. இவரை பிறப்பிக்கிற வெப்பம் என்ன சொல்லலாம்? வலு சொல்லலாம். வி வர்க்கத்தின் கீழ் ஆர் சமநாயகம் வலுவா KA இன்டு டெல்டா தீட்டா ஓஎல் வெப்பம் கடத்தப்படும் வீதம். உறுதி நிலையில விளைவிக்கணும்டா இங்க பிறப்பிக்கப்பட்ட வெப்பம் முழுவதுமே கடத்தப்படும். அல்லது மாறுச்சுன்னா நல்ல எப்படி வெளியேறு அளவு வெப்பம் இவர் பிறப்பிக்கணும். 20 மாறாம பெய்யணும். அதான் நோக்கம் எங்களுக்கு. 20 மாறாம பெய்யணும்டா 20 இந்த வெளியேறு வெப்பம் என்னவோ அது சமனான வெப்பத்தை இவர் வழங்கணும். அது வெப்பம் கடத்தப்படு வீதத்துக்கு சமனான வெப்பத்தை இவர் வழங்கணும். 20 வெப்பம் கடத்தப்படு வீதம் என்னவோ அதுக்கு சமமான வெப்பத்தை இவர் வழங்கினா இவர் 20 மாறாம பெய்யணும். அப்படி இல்லாத என்ன நடக்கும்? இது வெப்பம் வெளிநோக்கி கடத்தப்பட அறை கூலாகும். இது வீவர்க்கத்தின் கீழ் ஆர். அப்ப 300 தர 300 கீழ் 45 சமன் கேட பெருமானம் 2 தர 10 குறுக்கு வெட்டு 1 மீட்டர் வர்க்கமா. வெப்பநிலை வித்தியாசம் தான் கேள்வி. 20 மைனஸ் தீட்டா. விங்கில் தடிப்பு 2 மில்லிமீட்டர். 2 தர 10 சுருக்கி பாருங்க என்ன பெருமானம் வருது. சுருக்கி நான் வீடு எடுத்தேன். ரெண்டு சுருக்கலாம். 10 மேலே வந்து 13 12 வந்து 12 இங்கே 12 சுருக்கலாம். 3 45 சுருக்கினா 15 30 சுருக்கினா 2 அப்போ 20 வரும். 20 சமன் 20 மைனஸ் தீட்டா. 20 சமன் 20 மைனஸ் தீட்டா. அப்போ தீட்டா 0. முதலாவது ஆன்சர் 38க்கு முதலாவது. சரி. இது வந்து அந்த குளிர் பிரதேசங்கள் உள்ள ஒரு அறையா? அது உண்மையா வெப்பம் ஜன்னலூடாக இழக்கப்பட்டு அறை கூலாகும். அது கூலாக மிக என்ன செய்யறாங்க? உங்களுக்கு ஒரு ஹீட்டரை பயன்படுத்தி வெப்பத்தை பிறப்பிக்கிறாங்க. அப்ப வெளியேறு அளவுக்கு சமனான பிறப்பித்தால் தான் வெப்பநிலை மாறாமல் இருக்கு. ஆன்சர் முதலாவதா 38க்கு. சார் 39 பாருங்க. ஒரு வெப்ப காலிடப்பட்ட பாத்திரம் 0 பாய்சில்
39வது கேள்வி. ஒரு வெப்ப கலடப்பட்ட பாத்திரம் 0 பாகையில் 0.6 கிலோகிராம் நீரை கொண்டுள்ளதா? நீர் பரப்பிற்கு மேலுள்ள வழியானது அகற்றப்படும் போது சிறிதளவு நீர் உறைகின்றதா? இப்படிதான் வெப்ப கலடப்பட்ட ஒரு பாத்திரம் இதுல 600 கிராம் நீர் இருக்கிறாம். 600 கிராம் 0 பாய்ஸில் இருக்குதான். 0 பாய்ஸ் இந்த வலி அகற்றப்பட்டோடனே இதுல சிறிதளவு ஆவியாகுது. ஆவியா தேவையான இந்த திரவம் நீர் மூலக்கூறுகள் ஆவியாதல தேவையான மறை வெப்பத்தை பெற்றுக்கொண்டு ஆவியாகும். அவை வெப்பத்தை பெற்று ஆவியாகும் போது இங்க வெப்பம் இழக்கப்படும். 0 பாய்ஸில் நீர் வெப்பத்தை இழந்தா வெப்பநிலை குறையலாது, எனவே உறையும், நிலை மாற்றம் நடைபெறும். சரியா? இங்க ஆவியாதல் நடைபெறுது. நான் 0 பாய்ஸில நீராவி இருக்குதான் தானே, அந்த 0 பாய்ஸில் நிரம்பலாவி அமுக்கத்துக்கு ஒரு பெருமானம் பார்க்கறதானே, நிரம்பலாவி திணிவுக்கு நிரம்பலாவி அமுக்கத்துக்கு. அதாவது 0 பாய்ஸில் ஆவி இருக்கலாமா, கொதிநீராவி அல்ல, நீராவி இருக்கலாம். சரிதானே? இந்த நீர் ஆவியாகும் நீர் பெற்ற வெப்பம், ஆவியாக நீர் பெற்ற வெப்பம் இங்க எஞ்சியுள்ள நீர் இழந்த வெப்பத்தை சமனாயிக்கும். கடைசியாக பார்த்தா இது ஆவியானது, இது உறைந்தது. அதாவது 0 பாய்ஸில் வெப்பத்தை இழந்தா உறையும். சரி, பனிக்கட்டியா மாறும். இறுதியா நீர் இருக்கு இல்லையா, இறுதியா தொகுதியில நீர் எஞ்சி இருக்கு இல்லையா, அதை சொல்லலாம் ஆவியாகிய நீர்த்திணி வெம்மாக இருந்தா இவர் பெற்ற வெப்பம் m×L 1 எடுப்பம் சமனாய்க்கும் இவர் இழந்த வெப்பம் 600 - m×L2. ரெண்டுமே 0 பாய்ஸில் நடைபெறுது. எனவே நிலை மாற்றத்துக்குரிய வெப்ப பரிமாற்றம் மாத்திரம் தான் நடைபெறும். மறை வெப்பம் மாத்திரம் தான் நீங்க பரிமாற்றப்படும். அது வெப்பநிலையில வித்தியாசம் ஏற்படாது, வெப்பநிலை அதிகரிக்காது, வெப்பநிலை குறையாது. மறை வெப்பத்துல மாத்திரம்தான் வெப்ப பரிமாற்றம் நடைபெறும், அதாவது நிலை மாற்றம் மாத்திரம்தான் நடைபெறும். m×L1 உண்டாய பனிக்கட்டி தான் கேள்வி. உண்மை 600 - m தான் கேள்வி, 600 - m தான் கேள்வி. நீங்க மாறி எடுத்தா நல்ல, அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இதனாடிக்கே பனிக்கட்டி என்ன, பனிக்கட்டி உருவாகிய பனிக்கட்டி இழந்த வெப்பம், இது ஆவியாகிய நீராவி பெற்ற வெப்பம். இதான் பனிக்கட்டி m. L1 வாங்க பனிக்கட்டியில 3.5 × 16 சமன் 600 - m × L2. L2 எவ்வளோ? 17.5 × 16. 17.5 × 16. 16 கேன்சல். 3.5 17.5 5 முறைனா 3.5 17.5 5 முறை சுருக்கலாம். அப்போ m சமனாயிக்கும் 600 × 5 - 5m. இதில் வந்து 6m சமன் 600 × 5 சுருக்கின m வந்து எவ்வளோ? 500 கிராம். இது பனிக்கட்டிட திணிவு. அவ ஆவியாகிறது வந்து 100 கிராம் ஆகிக்கும். 39க்கு 3வது ஆன்சர். நாற்பதாவது கேள்வியை பாருங்க. 40 20 கிலோகிராம் திணிவுடையதும் 5 மீட்டர் நீளம் கொண்டதுமான சீரான பலகை ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளது போல் ஒரு முனையிலிருந்து 1 மீட்டர் தூரத்தில் உள்ள நிலைக்குத்து தாங்கியாலும்
மறுமுனையில் உள்ள நிலைக்குத்து இலையினாலும் தாங்கப்பட்டுள்ளது. 40 கிலோகிராம் திணையுடைய சிறுவன் ஒருவன் புள்ளி ஓவில் நிற்கும் போது தாங்கியில் உள்ள மருதாக்கம் பருமனும் இலையில் உள்ள இழுவின் பருமனும் சமனாக உள்ளது எனின் எக்ஸ் நோட்டின் நீளம் யாது? எக்ஸ் நோட்டின் நீளம் யாது? சாரி, அது 40 கிலோகிராம் 20 கிலோகிராம், ரைட். இதிலுள்ள மருதாக்கமும் இதிலுள்ள இழுவையும் சமனா வருதா? ஆரும் டீயும் அது பெருமானம் சொல்லலாம். ஏன்னா மொத்தமாக உள்ளது எங்களுக்கு 400 நியூட்டனும் 200 நியூட்டன் 600 நியூட்டன். அப்போ இது 300 இருக்கணும், இது 300. இந்த மொத்தமாக பலகேர நிறையும் மனிதன் நிறை. மனிதன் 40 கிலோகிராம், அப்போ 400, பலகை 20 கிலோகிராம் 200, மொத்தமாக 600. ரெண்டும் சேர்ந்து சமப்படுத்துதான். அப்போ 300 300 வரணும், ரைட். மேலும் இது 1 மீட்டர், மொத்தமாக இது 1.5 மீட்டரில் 1.5 மீட்டர் தூரத்தில் தான், இங்கிருந்து 1.5 மீட்டர் தூரத்தில் தான் நிறைதாக்கும் 200 நியூட்டன். இவரது 400 நியூட்டன். இது மொத்தமாக 5 மீட்டர், இங்க 4 மீட்டர், இந்த நீளம் 4 மீட்டர். ஏதாவது புள்ளி பார்த்து திருப்பு எடுத்து ஆசை வரும். ஏன்னா விகிதத்தை வச்சு செய்யலாம். இது 300 302 விலையில் மத்தியில் வரணும். அதாவது 4 மீட்டரு 2 மீட்டரில் வரணும்னு வரும் விலையில். இந்த 300 இந்த 300. அப்போ இந்த 400 200 விலையிலும் அதே பாயிண்ட்லாம் வரும். சரி, அப்படி விகிதத்தை வச்சு செய்யலாம். அல்லது திருப்பு திறன் எடுக்க அதை விட வேலை கூடுமானாலும் இந்த சுருக்கல் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மைண்ட் கால்குலேஷன் இல்லாமல் சும்மா செய்யலாமே. இது பாருங்க, இந்த புள்ளி பார்த்து திருப்பம் எடுப்பு வேணாம், தூரங்கள் தெரியுமே. 400 x0 ப்ளஸ் 200 தான் 2.5. 400 x0 ப்ளஸ் 200 தான் 2.5. மொத்தமாக 2.5 மீட்டர் சீரான கோள், சாரி மொத்தமாக 5 மீட்டர் சீரான கோள். அப்போ புவியீர்ப்பு 2.5 இருக்கும். இங்கே 1 மீட்டர் 5, எங்கே 1.5 வரும். அப்போ புள்ளி இந்த புள்ளி பார்த்து திருப்பம் எடுத்தால் 400 x0 200 தர 2.5 இடஞ்சொலி திருப்பம் 300 தர 4 300 தர 4. கீழே வரும் 400 x0 சமனாக இருக்கும். பாருங்க, இது 200 2.5 300 வரும். அவங்கள 300 4, இந்த 300 கழிச்சா 300 3. 2 0 2 0 கேன்சல். ஆஃப் x0 வந்து 9 கீழ் 4 2.25 மீட்டர். 40க்கு 2வது. ஆளுள்ள 41 இணைந்து பார்ப்போம். கேள்வி பாருங்க. காட்டப்பாட்டில் அழுத்தமான சுற்றிலுள்ள ஆளி கேயானது திறந்துள்ள போது அழுத்தமான கம்மி சமநிலம் L ஆகும். கே மூடப்படும் போது சமநிலை L/3 ஆகும் காணப்பட்டிருப்பேன். களத்தின் அகத்தரை 6ற்கும் 6ற்கும் இல்ல தொடர்பு. கொஞ்சம் நேரடியானது மாதிரி விளங்குது பார்ப்போம். அழுத்தமான கம்பி ஏபி ஆளி திறந்துள்ள போது துணை சுற்றுள்ள அழுத்த வித்தியாசம் E.
சரியா? இப்படி வரையுதுனா பகுதி சமநிலை நீளம் எல்லாம் பால் திறந்தா தொழிற்படாத இது ரைட். பாருங்க, இது ஐடியா பார்த்துக்கோங்க. இதுல இதுதான் நீங்க சமப்படுத்தப்பட போகுது. ஆளி திறந்துள்ள போது துணை சுற்றுல அழுத்த வித்தியாசம் என்ன? எல்லாம் ஆன்சர் சொல்லணும். இல்லையா? ஆளு திறந்துள்ள போது இங்குள்ள அழுத்த வித்தியாசம் என்ன? யாரா சொல்லணும். விளையாட்டு முன்னுக்கு போகாது, டைம் முடியாது. ஆளு திறந்துள்ள போது ஈக்குரிய சமநிலையில எல்லாம். ஆளி மூடினா L/3 L/3 என்ன இங்க E/3 மாறி. இது E/3 ஏண்டா 6 குறுக்கே E/3, இந்த 6 குறுக்கே E/3 என்ன, இந்த 6 குறுக்கே 2E/3. சரியா? நல்லா கவனிக்கணும். ஈக்குரியது L. இந்த ஆலிய மூடினா இங்க V = E ஆக இருக்கும். V = E ஆக இருக்கும். இங்க ஆலிய மூடினா L/3 மாறுதான். இது R, இது கேபிட்டல் R, இது கெல்லோமானி இங்க இணைக்கப்பட்டு L/3 இப்ப சமநிலையில L/3 என்று சொன்ன அர்த்தம் இது E/3. L-க்கு E ஆயிருந்தா L/3க்கு E/3. இது E/3 என்ன, இதுவும் E/3. 6 குறுக்கே E/3 ஏண்டா இந்த E வந்து கேபிட்டல் ஆர்க்கும் சிம்பிள் ஆர்க்குமே பங்கிடப்படும். வெளித்தடைக்கும் உட்தடைக்கும். வெளித்தடைக்கு E/3 ஏண்டா உட்தடைக்கு 2E/3. அது தடைகள் பாருங்க, அழுத்த வேறுபாடு E/3 2E/3 என்று சொன்னா 1க்கு 2 தடைகளும் 1க்கு 2 ஆயிக்கணும். அப்ப இது 6 ஆயிருந்தா இது 2R ஆயிக்கணும், 2 மடங்கு ஆயிக்கணும். இங்க 1க்கு இது 2 ஆயிக்கணும். சரியா? ஆக ஆன்சர் என்ன வரும்? 5வது. இது E/3 இவர்தான் ஒரு பங்கு. இங்க உட்தடையில 2E/3 விரயமாகிக்கணும். அப்ப 2 பங்கு. இவரை போல அவரு 2 மடங்கு ஆயிக்கணும். அப்ப சிம்பிள் ஆர் வந்து கேபிட்டல் ஆர் 2 மடங்கு ஆயிக்கணும். ஆன்சர் 5வது. R7 2R. சரி, ஐடியா விளங்கிட? ரைட். இப்போ ஈக்கு எல்லாம் இருந்தா இங்க L/3 வருதுண்டா E/3 மாறணும். இது E/3 இதுவும் E/3. இது 6 குறுக்கே E/3 வருதுண்டா இந்த E தானே கேபிட்டல் ஆர்க்கும் சிம்பிளா இருக்கும். வெளித்தடைக்கும் உட்தடைக்கும் பங்கிட போட போகுது. வெளித்தடைக்கு E/3 உட்தடைக்கு 2E/3 போய்க்கணும். இப்போ 2 மடங்கு போறேன்னு சொன்னா தடைகளை விகிதத்துக்கு ஏற்ற மாதிரி அழுத்த வேறுபாடு பங்கிடப்படுது. அப்ப இங்க 1 இங்க 2 மடங்காண்டா இந்த தடை 2 மடங்கு ஆயிக்கணும். R வந்து கேபிட்டல் ஆர்ட 2 மடங்கு ஆயிக்கணும். 42 பாபம். மூன்று தடைகள் R1 R2 R3 என்பன E மின்னியக்க விசையை உடைய அகத்தடை புறக்கணிக்கத்தக்கமான மின்கலத்துடன் இணைக்கப்பட்டது கீழுள்ள உருக்கள் காட்டுகின்றன. தடை R1 விரைவாக்கப்படும் வலு உயர்வானதாக காணப்படும் மின் சுற்று. R1 வலு விரயம் உயர்வாய்க்கணும் என்றா R1 குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு உயர்வாய்க்கணும் என்று பார்த்தா இதில் பெறத்தக்க உயர் அழுத்த வேறுபாடு என்ன? பேட்டரி அழுத்த வேறுபாடு தானே. இப்போ பேட்டரி அழுத்த வேறுபாடு நேரடி R1 குறுக்கே வாரது 2ஆம் சுற்றுல. ஆன்சர் பாருங்க, பேட்டரியோட அழுத்த வேறுபாடு மின்னியக்க விசை தான் பெறத்தக்க உயர் அழுத்த வித்தியாசம். இங்க நான் வலுக்கு V வர்க்கத்தின் கீழ் R என்ற சமன்பாடை யோசிக்கிறேன். V வர்க்கத்தின் கீழ் R. இப்போ V உயர்வானதான் வலு உயர்வாயிக்கும். V உயர்வானா வலு உயர்வாயிக்கும். V உயர்வான அழுத்த வேறுபாடு உயர்வான வலுவும் உயர்வாகும். இங்க R1 குறுக்கே உயர் அழுத்த வேறுபாடு வார சுற்று எதுன்னு பார்த்தா சரி
அசுவ பார்த்தோட விளங்குது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா இந்த சுற்றுல வரத்தக்க உயர் அழுத்த வேறுபாடு பேட்டரியோட மின்னியக்க விஷயம். இந்த பேட்டரி தான் எல்லாருக்கும் வோல்ட் அளவு பங்கிடுது. சரியா? இப்போ ரெண்டாவது சுற்றுல பார்த்தா நேரடியாக பேட்டரி முனைகளுக்கு R1 சமாந்தரமா இணைக்கப்பட்டு முனைகளுக்கு இணைக்கப்பட்டு மற்றதை பார்க்க அவசியமே இல்லை. R1 R2வும் தான் R3யும் தான். அவங்களுக்கு R2 R3 முக்கியம் இல்லை. R1ல உயர் வழியான்னு கேட்டா இதுதான். R1ல உயர் வோல்ட் அளவு இங்கான உருவாகுது. ஈக்கு சமனாயிக்கு இந்த சுற்றுல வரத்தக்க உயர் வோல்ட் அளவு மின்னியக்க விசை அது முழுவதுமே R1 குறுக்கே வர சந்தர்ப்பம் சுற்று 2. அப்பதான் ஆன்சர் ஆகிக்கணும். மற்ற எல்லாத்துலயுமே அது ஒரு பங்கு தான் கிடைக்குமா? அது ஒரு பங்கு தான் கிடைக்கும். ஆன்சர் இது 2வது 42க்கு 2வது. ரைட் 43ம் நல்ல ஒரு கேள்வி. எப்படி விளங்குறதுக்குள்ள பாருங்க. சரியா? θr வெப்பநிலை ஒரு மூடிய அறையில் தொடர் ஈரப்பதன் 80% ஆகும். அறை வெப்பநிலை θ நேரம் T-உடன் மாறலை அருகிலுள்ள ஒரு காட்டுகிறது. அறையின் தொடர் ஈரப்பதன் தனியீரப்பதன் உடன் மாறல் நேரத்துடன் மாற தொடர்பாக பின்னர் வரைவுகளை கருதுக. இவற்றுள் சரியானது அல்லது சரியானவை. சாத்தியமானவை என்று மாதிரி கேட்டால் நல்ல சாத்தியமானவை அல்லது சாத்தியமற்றவை என்று மாதிரி. சரியா? இது அறை வெப்பநிலை. அறை வெப்பநிலை 80%. அறை வெப்பநிலையில 80%. இப்ப கேள்வியில AH யாது RH யாது? AH எப்படி மாறும்? RH எப்படி மாறும்? இப்ப நான் சொல்றதுக்கு வரைப்பு வரைஞ்சு காட்டணும். முதல்ல நான் தாரேன். இது வெப்பநிலை குறையுது. வெப்பநிலை குறையுது. எந்த அளவு குறையுது தந்தில்லை? நான் முதலாவது இருக்கேன். இன்னும் பனிபடநிலை அடையலை என்று வெப்பம். இதுதான் பனிபடநிலை θ நாட். வெப்பநிலை 2 முறை குறைச்சிக்கிற இதான் 80%. வெப்பநிலை 2 முறை குறைத்தி ஆனா இன்னும் பனிபடநிலை அடையலை என்று வெப்பம். என் வெப்பநிலை அளவு சரியாவே எந்த அளவு குறையுதுன்னு சொல்லு. உதாரணத்து வெப்பமே 30°C தான் அறை வெப்பநிலை, 20°C தான் பனிபடநிலை. இவர் குறைச்சிக்கிறார் 30லேருந்து 29க்கும் 28க்கும். இன்னும் பனிபடநிலை அடையல. இது பனிபடநிலையா இருந்தா AH எப்படி வரும்? RH எப்படி வரும்? வரைங்கப்பா வரைக்கும். அப்போ நான் விடைய பார்ப்போம். சார் வரைக்கும் வரைங்க. பாருங்க, இதுல பனிபடநிலையை விட வெப்பநிலை குறைந்தாதான் நீராவி ஒடுங்குமே. இப்போ AH என்பது இதான் இந்த அறை என்று வைங்கள. இந்த அறை இந்த அறை ஒரு 30°C இருக்குது. θr அறை வெப்பநிலை 80% சாரப்பதன். அப்ப நிரம்பிக்காது. நிரம்பணும்னா பனிபடநிலையோட வெப்பநிலை குறைந்தாதான் பனிபடல் அடைந்ததான் நிரம்பும். அதுக்கு பிறகுதான் ஒடுங்கும். அதுவரை நீராவி திணிவு மாறாது. அப்ப AH வந்து M கீழ் V, RH வந்து சிம்பிள் M கீழ் கேபிட்டல் M தர 100. உதாரணம் பாருங்க, AH பார்த்தா இன்னும் பனிபடநிலை பாருங்க. பனிபடநிலை வந்து அடையலை வெப்பநிலை. வெப்பநிலை 2 முறை குறைந்து இன்னும் பனிபடநிலை அடையலை. பனிபடநிலை அடைந்த பிறகுதான் நீராவி ஒடுங்கும். அதுவரை நீராவி திணிவு மாறாமிக்கும். நீராவி திணிவு மாறாது, கனவுலகம் மாறாது. எனவே தண்ணீரப்பதன் மாறாதிக்கும். இந்த கேள்வியில பாயிண்ட் இந்த பனிபடநிலை எங்கேன்றதுதான் பாயிண்ட். இதுல பனிபடநிலை இந்த இடத்துல இருந்தா என்ன வரும், இந்த இடத்துல இருந்தா என்ன வரும், அதான் கேள்வி. ஆகவே சாரப்பதன் நடக்கும். இது AH,
சாதாரண பதம் எம் மாறாது. ஆனால் வெப்பநிலை குறைந்தா கேபிட்டல் எம் குறையும். கேபிட்டல் எம் குறைந்தா ஆர்ஹெச் அதிகரிக்குமே. இதுவரை வெப்பநிலை மாறாது, ஆர்ஹெச் மாறாமிக்கும். இது ஒரே வரைஃபில் வரைய தேவையில்லை, ரெண்டு வரைஃபில் வரைந்தாலும் சரி. ரெண்டுல வரையுதுனே. ஏஹெச் இங்கே ஆர்ஹெச் ஒரே வரைஃபில் வரைஞ்சா சில நேரம் கன்ஃபியூஸ் ஆகும். அந்த ஒப்பிட்டு பார்க்க நேரம் ஆர்ஹெச் எடுத்தா இந்த பாருங்க, ஆர்ஹெச் எடுத்தா இதுவரை மாறாமிக்கும், இந்த இடத்துல வச்சு வெப்பநிலை குறைந்தா கேபிட்டல் எம் குறையும், நிரம்பலாவித்தினை குறையும், ஆர்ஹெச் கூடும். திரும்ப இந்த இடத்துல வெப்பநிலை குறையுது, அப்போ ஆர்ஹெச் கூடும். ஆர்ஹெச் வரை இப்படி வரணும். அப்படி வரை ஃபீக்கிறா இல்லையா? ஈக்கிறா ஏ. அப்போ அது எப்போ வரும்? பனிபட நிலை இந்த இடம் அல்லது இதை விட கீழே இந்த இடமும் வரலாமா? இது வர வரலாம். இந்த மட்டமும் மீக்கலாம். அந்த மட்டம் அல்லாது கீழுக்கு பனிபட நிலை இருந்தா ஏ வரும். சரியா? ஏ வரும். ரைட். ரெண்டாவது நான் சொல்ல போறேன். ரெண்டாவது பனிபட நிலை இந்த மட்டமா இருந்தா நான் அந்த விடைக்கேற்ற மாதிரி இருந்தாரா, அது கூட நீங்க யோசிக்க பழகணும். மற்ற இடங்கள் என்ன வரும் மனசு. ரைட். இந்த இடமா இருந்திருந்தா இதான் பனிபட நிலை இருந்திருந்தா வரைவே எப்படி வரும்? இதான் பனிபட நிலையின வெப்பநிலை. இதுக்குரிய வரைவு எப்படி வரும்? ஏஹெச் எப்படி வரும்? ஆர்ஹெச் எப்படி வரும்? ரெண்டாவது நான் முதலாவது அழிக்கிறேன். இப்ப ஏன்னா எங்களுக்கு இப்போ பனிபட நிலை எங்க ஈக்கன்னு தெரியும். அதுதான் இந்த கேள்வியில பாயிண்ட். வெவ்வேறு இடங்களில் பனிபட நிலை இருந்தா அதுக்கேற்ற மாதிரி வரைவுகள் எப்படி வரும்னு தான் கேள்வி. இதில் தெளிவாக சொல்லல, நீங்கள் விளங்க எடுத்துக்கலாம். ஆரம்பத்தில் 80% தாராங்களே, 2 முறை குறைக்கிறான். அதை குறைக்கிறது பனிபட நிலையை விட எந்த அளவு, பனிபடல எந்த இடத்துல இருக்கிற அதை விட குறைந்தா இல்லையா என்றதை பொறுத்து தான் கேள்வி மாறும். இதுக்குரிய வரைவு தலுமா எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடந்தீங்க? பனிபட நிலை அடைந்தீக்கு, இப்படிதானே? ஏஹெச் நடக்கும். இந்த இடத்துல மாறாமிக்கும். இவ்விடத்துல பனிபட நிலை அடைந்த ஏஹெச் எப்படி வரும்? பனிபட நிலை அடைந்தா, பனிபட நிலை அடையும் வர திரவம் ஒடுங்காது. பனிபட நிலை அடைந்து அதிலும் வெப்பநிலை குறைந்தா தான் திரவம் ஒடுங்க தொடங்கும். இது மட்டுமட்டா நிரம்பிக்கு பனிபட நிலை அடைந்து இன்னும் திரவம் கருதத்தக்கால் ஒடுங்கல் ஒரு மூலக்கூறு ஒடுங்கினாலும் போதும். ஆகவே ஏஹெச் அதாவது நீராவி திணிவு மாற்றம் ஏற்பட்டேக்காது. விளங்காது? 30 பாய்ச்சி, இது ஒரு 28 பாய்ச்சின்னு வைங்களேன். 28 பாய்ச்சி அடைந்துட்டு பனிபட நிலை அடைந்துட்டு, ஆனாலும் இன்னும் வெப்பநிலை குறையல. பனிபட நிலை அடைந்தும் வெப்பநிலை குறைந்தா தான் ஒடுங்க தொடங்கும். சரியா? இது பனிபட நிலை நிரப்ப தேவையான அளவு. இந்த அறையில் உள்ள திணிவு நிரப்ப தேவையான திணிவு, நிரம்பலாவி திணிவா வார வெப்பநிலை அடைந்திருக்கு, நிரம்பிக்கிற. ஆனா இன்னும் குறையல, மேலும் குறையல. இதுல இந்த சந்தர்ப்பத்தில் இதுல வரப்போகுது பாருங்க. பனிபட நிலை அடைந்துட்டு, பனிபட நிலை அடைந்துட்டு ஆனாலும் வெப்பநிலை குறையல. இது வர அதே அளவுல நிரம்பி இருக்கும். அது பிறகு பாருங்க வெப்பநிலை மேலும் குறையுது, மேலும் குறைந்தா ஒடுங்கும். இது யாரு? ஏஹெச். இதே ஆராய்ச்சி பார்த்தா பாருங்க, பனிபட நிலை அடைந்தா 100% மாறும். 80% இருந்தது 100% மாறும். 100% மாறும். இது 100. அதே போல வெப்பநிலை நீங்க என்ன பெருமானத்தை குறைத்தாலும் 100% தான். 100% தான். இந்த ஆன்சர் அப்படி ஆன்சர் பி. ஆன்சர் பி என்பது சரியா. டீட்டா நோட் என்பது இந்த இடமா இருக்கணும். அதாவது முதலாவது படிமுறையில் வெப்பநிலை குறைகிறேன் அந்த இடம் தான் பனிபட நிலை ஆயிக்கணும். நீ அர்த்தத்திலும் பாவம் சி நீங்க வச்சிருப்பா எங்க பனிபடல வந்திக்கணுமா? இப்போ ஏஎல்எம்பியிலே நான் அந்த ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி தந்திக்கிறேன். உங்களுக்கு பனிபடல எங்க வரணும்னு சிஏ சொல்லும் பாவம், எந்த இடத்துல பனிபடல வரணும்னு. அப்படின்னு வரலாமான்னு பாருங்க. வரலாமாண்டா எங்க வரணும்னு சொல்லுங்களேன். இன்னும் வரலாம் 43 5வது ஆன்சர் வரலாம். அப்ப எந்த இடத்துல பனிபடல வரணும்னு சொல்லுங்களேன்.
எங்கே வருது? இந்த ரெண்டுக்கும் இடையிலண்ணா, இது ரெண்டுக்கும் இடையில வருமா? இந்த மாதிரி இடத்துல, இந்த மாதிரி இடத்துல இவ்விடத்துல ஓரளவு ட்ராப் ஆகும், அப்புறம் இவ்விடத்துல ஓரளவு ட்ராப் ஆகும். ஆனால் இவர் ஒரு முறை அதிகரிச்சுட்டு மாறாமிக்கும். அதாவது பணிபட நிலை சீக்குரியது, சி வரைப்புக்குரியது வரும் இந்த இடத்துல வந்தா. நான் வரைய போற பாருங்க. இப்போ முதலாவது ட்ராப் ஆகுது, ட்ராப் ஆகி பணிபட நிலையை விட குறையுது. பணிபட நிலையை விட குறைந்த உடனே இது கொஞ்சம் ட்ராப் ஆமிப்பு, அதுபோல மாறாமிக்குது, மாறாமிக்குது, அதுபோல இங்கே வரைக்கும். இவர் மாறாது. இந்த சந்தர்ப்பத்தில் 100% அடைந்துடும். ஏன் பணிபட நிலையை விட குறைந்தேக்கு 100% அடைந்துடும், அப்புறம் 100% மாறாமிக்கும். இப்போ சி அப்படிதானே இருக்குதுண்ணா, இந்த மாதிரி. சரியா? சி அப்படியே இருக்குது ஆன்சர் பாருங்க. சரி, ஓ சி அப்படி தானே இருக்குது. ரைட், நல்ல ஒரு கேள்வி. அவன் டிஃப்ரெண்ட்டாக போட்டிக்கிறேன். சரி, திரும்ப பாருங்க. வெவ்வேறு இடத்துல பனிப்பொருளில் நீங்களே எடுத்து பாருங்க எப்படி இப்படி வரைப்பு வர மாட்டேன்னு. சரியா? இந்த இடத்துல வந்தால் எப்படி, இதில் எப்படி, இந்த மட்டம் வாய்ந்தா எப்படி, இந்த மட்டம் வாய்ந்தா எப்படி. சரி, 2-3 மட்டம் நான் தந்துட்டேன். மேலதிகமாக சாத்தியமான நீங்கள் செஞ்சு பாருங்க. சரி, சரி, 45வது வரை பார்ப்போம். 44 பாருங்க. குறித்த திணிவு வாயொன்று முதலில் சமவெப்ப செயல்முறையினால் விரிய அனுமதிக்கப்பட்டு பின்னர் சேர்லா செயல்முறை நெருக்கப்பட்டு இறுதியாக மாறா கனவலில் நெருக்கப்பட்டு ஆரம்ப நிலைக்கு மீளுகின்றது. இலட்சுமி இந்த வரைப்பை கண்டுபிடிக்கிறது, வரைப்பு வரைகிறது ஈஸியாயிக்கும். சமவெப்ப செயல்முறையில விரிவடையுதான் இப்படி வரணும். சமவெப்ப விரிவு, பின்னர் சேர்லா செயல்முறை நெருக்கப்பட்டு, சேர்லாவண்டா படித்தவன் உயர்வாயிக்கணுமே. இப்போ சமவெப்ப விரிவு, சேரலா நெருக்கல், சேர்லா நெருக்கல், உயர் படித்திறனாயிக்கணும். பின் மாறா கனவளவில் ஆரம்ப நிலைக்கு மீளுகிறதா. இப்படிதான் வரைப்பு வரும். அப்படி ஒரு வரைப்பு இல்லை வரலாம். ஆன்சர் ஓல் ஆன்சரா? சரிதானே? அது 45 பாருங்க. 45 வளமையாக பாஸ் பேப்பரில் வந்துள்ள மாதிரி கேள்விகள் தான். அது கேள்விதான். ஒவ்வொன்றும் டி வேறாக்கத்தில் இருக்கும் ஏ பரப்புடைய 4 தட்டங்கள் சமாந்தரமாக உள்ளன. தட்டங்கள் உருவில் காட்டியவாறு இரு புள்ளிகள் XY இடையிலுள்ள சமவலு மின் கொள்ளளவு. வளமையாக பாஸ் பேப்பரில் வந்தது. இந்த சுற்றை நீங்கள் இப்படி வரீங்க, நான் இப்படி வரையுதுண்ணா. இவரத்தை தடைக்கிறதால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இந்த மின் கொள்ளளவத்தில் இந்த தடையினூட மின்னோட்ட மோடுகள் இது உண்மையா ஒரு கடத்தியால் இணைக்கப்பட்ட மாதிரி தானே. தடை இருந்தாலும் இல்லாட்டி மேலும் பிரச்சனை இல்லை. இதுதான் எக்ஸும் வாயும். இதுதான் எக்ஸும் இது வாயும். எக்ஸ்வாய்க்கு மின்காலம் இணைக்க மாதிரி எடுத்தா சார். அதாவது இந்த தடைய இருந்தாலும் இல்லாட்டும் இரண்டு சமாளித்தத்தை வரும். சமாளித்தத்தை வரும். ஏன்னா அந்த தடை கூட மின்னோட்ட மோடுகள். அவரோட தடை இருந்ததுக்கு அந்த தடை கூட மின்னோட்ட மோடுகள் இந்த கொள்ளளை மின்னேற்றப்படும் போகுது. சரியா? அதாவது உறுதிநிலை இல்லையா? உறுதிநிலை. அப்போ தடை இருந்தாலும் ஒன்று இல்லாட்டியும் ஒன்று எங்களுக்கு. ரைட், சமாளித்தத்துலாம் வரப்போகுது 2 தட்டும். சரி, இது நேர்த்தட்டு மறை தட்டுன்னு எடுக்க. இதில் நேரேற்றம் வரும், இதில் மறையேற்றம் வரும். இது ஷார்ப்பாக திரும்பி இதில் நேர் வரும், இதில் மறை வரும், திரும்பி இதில் மறை வரும். இப்படி இதில் நேர் வரும். எக்ஸ்லேருந்து யோசிச்சா இது எப்படி எடுக்கலாமா? எக்ஸ்லேருந்து யோசிச்சா எக்ஸ் என்பது ஒரு கொள்ளளவி, ஒரு கொள்ளளவி தொழிற்பாடும். இது நான் RS நடுப்பமே. R என்பது 2 கொள்ளளவி பங்களிப்பு செய்யும். எக்ஸோட உண்டு. இதான் தட்டு R 2ஆக பிரிக்கிறேன்.
வையோட இன்னொரு கொள்ளளவு. அது ஆறுடைய அழுத்தத்தில் உள்ளால் தான் எஸ், அவரும் வையோட இன்னொரு கொள்ளளவு. அப்போ அதுலேருந்து அதே அழுத்தத்தில் உள்ள ஆள் எடுக்கிறேன், இங்கே வையோட இன்னொரு கொள்ளளவு. ஏன் 30s. இதான் XY பாருங்க, இது X என்ற தட்டு. R என்பது 2 கொள்ளளவு பங்களிப்பு செய்யும். ஒன்று எக்ஸோட ஒரு கொள்ளளவு, வையோட ஒரு கொள்ளளவு. ஆர் எக்ஸோட ஒரு கொள்ளளவு, ஆர் வையோட ஒரு கொள்ளளவு தொழிற்படும். ஆர்டே அழுத்தத்தில் உள்ளால் தான் எஸ், இது அதே இணைப்பு கம்பி எடுக்கிறேன். ஆர்ட அதே அழுத்தம், அவர் வையோட ஒரு கொள்ளளவியாக மாறும். தட்டு வை வந்து 2 கொள்ளளவு பங்களிப்பு செய்யுமா. தட்டு வை 2 கொள்ளளவு, தட்டு ஆர் 2 கொள்ளளவு, தட்டு எஸ் ஒரு கொள்ளளவு, தட்டு எக்ஸ் ஒரு கொள்ளளவு. இதுதான் அமைப்பு. பீடஸ் சி எடுத்த ஐடஸ் சி, இதுடன் சி, அப்போ இது 2C, இங்கே சி, அப்போ விலகல் கொள்ளளவு எப்படி வரும்? 2C/3. இப்போ 2/3 சிக்கு பதிலாக சொல்லலாம் A எப்சிலான் நாட் ஓவர் D. ஆன்சர் ஐந்தாவது, 45க்கு 5வது. சரியா? ஐடியா விளங்கிட்டா? இது வந்து 2013 வந்து இந்த கேள்வி அப்படியே போட்டிக்கிறான். 13 நினைக்கிறோம். 2020 இதை விட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தந்தி தான். 5 தட்டுக்கள் தந்து. இப்போ 3 தட்டுக்கள் இருந்தது 2013 இருந்ததா? 13